சிகப்பரிசி குருணையில் கஞ்சி செய்கிறதுக்காக 1/2 ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வச்சேன். அப்போவும் சோறெல்லாம் வெந்துடுச்சு, கஞ்சி அளவுக்கு வரலை. எப்போவுமே இந்த அளவுக்கு தான் வைப்பேன். அதுக்கப்புறம் சுடு தண்ணியை காய வச்சு ஊற்றிப்பேன், கொதிக்க வச்சு. 1/4 உப்பு தான் போட்டேன் கொஞ்சம், இல்லைன்னா ரொம்ப சப்புன்னு இருக்குதுன்ட்டு 1/4 உப்பு போட்டு வேக வச்சாச்சு. இது வந்து சும்மா அப்படியே கஞ்சாவே குடிச்சிடலாம். காலையில் சப்பாத்தி கோதுமையில் எது சாப்பிட்டாலுமே மத்தியானம் பெருசாக பசிக்காது. அப்புறம் அதனால் கோதுமையில் செய்கிற அன்றைக்கெலாம் மத்தியானம் இந்த கஞ்சி தான் குடிக்கிறது. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றியாச்சு. அப்படியே கலந்து குடிச்சிட வேண்டியதுதான். இது தயிரும் போட்டு சாப்பிட்லாம். அந்த சாப்பாட்டில் குழம்புமே செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் நம்மளுக்கு பசிக்காததுனால தானே, கோதுமையெல்லாம் சாப்பிட்டோமா அவ்வளோவா பசிக்காது. அதுக்கு தான் இந்த கஞ்சி. இது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தயிரும் கூட போட்டு குடிக்கலாம். எனக்கு சும்மாவே அந்த சுடு கஞ்சாவே குடிச்சிடுவேன். இது வந்து குழம்பு